ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைநெஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆரிகனோ 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். பன்னீரை ஃபுல்லாக இது மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிளோட சென்டர் பகுதியை கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிளை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு அந்த பைனாப்பிளை எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஃபுல்லாகவே பைனாப்பிள் ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா கோட் பண்ண பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆயிலில் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் பேட்டியை எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள், இது மாதிரி ஆகணும். அப்புறம் பைனாப்பிள் மசாலா போட்டு வச்சது இருக்குது இல்லையா, அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பன்னில் நான் பீஸா சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை அப்ளை பண்ணிக்கோங்க. மயோனஸும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பன்னீர் பேட்டி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே பைனாப்பிள் ரோஸ்ட்டு, ஆனியன், டொமேட்டோ, உங்களுக்கு குக்கும்பர் கிடச்சா குக்கும்பரும் வச்சுக்கோங்க. எனக்கு குக்கும்பர் இல்லை, அதனால் குக்கும்பர் வைக்கல. லெட்யூஸும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன மாதிரி கேபேஜ் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே மறுபடியும் பீஸா சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம பர்கர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சம்மர் லீவுக்கு பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்லேயே. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இனிப்பு புளிப்பு சூப்பராக இருந்ததுங்க. எல்லாம் கலந்த மாதிரி இருந்தது, காரம்லாம். பாருங்கள் எவ்வளோ லேயராக சூப்பராக இருக்குது பாருங்கள். மறக்காமல் கலைநெஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.